அண்ணே ஏண்டா நம்ம எல்லாம் சேல்ஸ் இணையதான் ஃப்ரெண்ட்ஷிப். உங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம். போடா, நீ ஒரு முடிச்சவிக்கு, நான் ஒரு மொல்ல மாறி. இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமா? ஏய், என்ன ஜெயில பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசுனதாகவோ அங்க காட்டிக்கிட்டே உன் தோலை உரிச்சு போடுவேன். உங்களை மறக்கவே முடியாதுண்ணே. என்ன பேச்சு, என்ன தத்துவம். உங்க அட்ரஸ் கொடுங்க. ரொம்ப கெஞ்சி கேக்குறான், குடையா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. சரி, நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கிக்க. பாலாஜி, கேராவ் பெருமாள், 420, மதுரை வீரன் தெரு, மெட்ராஸ் 42. நல்லாவே சமையல் பண்றீங்க. சந்தோஷம். ஆமா, இந்த வீட்டை எப்ப கட்டினீங்க? இப்பதான் சமீப காலத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. இந்த ஈச்செல்லாம் எங்க வாங்கினது? கடையில தான். சுவிட்ச் புதுசா பழசா? புதுசுதான். பல்பு எரியுது. சுவிட்ச் போட்டிருக்கிறேன். அழிச்சு எரியுது. புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க. அப்ப சரி. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளை அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு, போய் பாரு. போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன? அந்த ஆள் சொல்ல தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன நான் இந்த கோலத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம் இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன உன்ன மகனா பெற்றதுக்கு வேற எப்ப வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீங்கன்னா உன் வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்கு நான் நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவனு சொல்லிட்டு நம்ம வீட்டுல 4 நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்டா பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். தவசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படுமுடிச்சு போட்டு கட்டி இருந்தேன், தப்பிச்சது. அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே.